வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு மகத்தான கதையை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். பிரபஞ்சம் பிறந்த தருணம் முதல் நாம் இன்று விண்வெளியை ஆராயும் வரை இது வெறும் காலவரிசை அல்ல. இது உயிரின் அற்புதமான சாகசம், அழகிய தாவரங்கள், பயங்கர டைனோசார்கள் மற்றும் நம்மை போன்ற மனிதர்களின் அறிவு வளர்ச்சி கதை. சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரு வெடிப்பு, பிக் பேங், எல்லாவற்றையும் தொடங்கியது. பிரபஞ்சம் விரிந்து நட்சத்திரங்கள் பிறந்தன. நமது சூரியன் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒளிரத் தொடங்கியது. அதைச் சுற்றி பூமி உருவானது. முதலில் கொதிக்கும் எரிமலை உலகம், பின்னர் மழை பெய்து கடல்கள் பிறந்தன. பின்னர் சுமார் 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உயிர் தோன்றியது. மிகச்சிறிய ஒற்றை செல் உயிரினங்கள், பாக்டீரியாக்கள். அவை ஆக்சிஜனை உருவாக்கி பூமியின் வானத்தை மாற்றின. பச்சை தாவரங்கள் வந்தபோது சூரிய ஒளியை உணவாக்கி பூமியை பசுமை போர்வையால் மூடின. கடல்களில் ஸ்பாஞ்சுகள், ஜெல்லி மீன்கள், பின்னர் பல செல் உயிர்கள் பெருகின. 541 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கேம்பிரியன் வெடிப்பு. உயிரினங்கள் திடீரென பல்வகைமை அடைந்தன. மீன்கள், ஊர்வன, பறவைகள் தோன்றின. பின்னர் வந்தது டைனோசார்களின் பொற்காலம். 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டைரனோசாரஸ் ரெக்ஸ் போன்ற ராட்சச மாமிச உண்ணிகள், பிராச்சியோசாரஸ் போன்ற மிகப்பெரிய தாவர உண்ணிகள். அவை பூமியை ஆண்டன. ஆனால் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரம்மாண்ட விண்கல் மோதியது. 75% உயிரினங்கள் அழிந்தன. டைனோசார்கள் போயின. ஆனால் அவற்றின் வாரிசுகள், பறவைகள் இன்றும் பறக்கின்றன. டைனோசார்கள் போன பிறகு பாலூட்டிகள் எழுச்சி பெற்றன. தாவரங்கள் பூத்து பழங்கள் தந்து மலர்கள் அலங்கடித்தன. காடுகள் பரவின. யானைகள், சிங்கங்கள், குரங்குகள் தோன்றின. நிலத்தில் தாவரங்கள் முதலில் வந்தன. பின்னர் விலங்குகள் கடலிலிருந்து நிலத்துக்கு வந்து நடக்கத் தொடங்கின. இப்போது நமது திருப்பம். சுமார் 7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் முதல் ஹோமினிட்டிகள், ஆஸ்ட்ரலோபிதிகஸ், 2 கால்களில் நடக்கத் தொடங்கினர். பின்னர் ஹோமோ ஹாபிலிஸ் 2.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு முதல் கற்கருவிகளை உருவாக்கினர். ஹோமோ எரெக்டஸ் தீயை கட்டுப்படுத்தி சமைத்த உணவு சாப்பிட்டு ஆசியா வரை பரவினர். இந்த சமைத்த உணவு மிக முக்கியம். ஜீரணம் எளிதானது, அதிக ஊட்டச்சத்து, மேலும் மூளை வளர்ச்சிக்கு அதிக ஆற்றல் கிடைத்தது. அதனால் நமது மூளை பெரிதானது. நியாண்டர்தால்கள் 400,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பாவில் வாழ்ந்தனர். அவர்கள் கலை வரைந்தனர், இறந்தவர்களை அடக்கம் செய்தனர், காயம்பட்டவர்களை கவனித்தனர். இறுதியாக நமது இனம் ஹோமோ சேப்பியன்ஸ் 3 லட்சத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் பிறந்தோம். நமது மூளை பெரிது, மொழி பேசினோம், கலை உருவாக்கினோம், கதைகள் சொன்னோம். நாங்கள் உலகம் முழுவதும் பரவினோம். ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா வரை. நமது மூளை வளர்ச்சி அற்புதம். சுமார் 1350 கிராம் எடை. ஆனால் அதில் பில்லியன் கணக்கான நியூரான்கள். இது நமக்கு சிக்கலான சிந்தனை, கற்பனை, கலை, அறிவியல் தந்தது. நியாண்டர்தால்களுடன் கூட சில இணைவு நிகழ்ந்தது. இன்று பலருக்கு அவர்களின் ஜீன்கள் உள்ளன. தோல், நோய் எதிர்ப்பு போன்றவற்றுக்கு உதவுகின்றன. 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயப் புரட்சி. விதைகளை நடவு செய்தோம், விலங்குகளை வளர்த்தோம், நகரங்கள் உருவான. பின்னர் எழுத்து, சக்கரம், உலோகங்கள், பெரிய நாகரிகங்கள். எகிப்து, மெசப்பொத்தேமியா, சிந்து சமவெளி. தொழில்துறை புரட்சி, அறிவியல், இணையம், விண்வெளி பயணம். இன்று 2026 ஜனவரியில் பூமியில் சுமார் 8.27 பில்லியன் மக்கள் வாழ்கிறோம். இது மனித இனத்தின் அபரிமித வளர்ச்சியை காட்டும் எண். நாம் வெறும் எண்ணிக்கையில் மட்டுமல்ல, அறிவு மற்றும் தொழில்நுட்பத்தில் உச்சத்தை தொடுகிறோம். விண்வெளியில் நட்சத்திரங்களை நெருங்கி தொடும் அளவுக்கு முன்னேறியுள்ளோம். ஆர்டிமிஸ் 2 போன்ற மிஷன்கள் மூலம் சந்திரனுக்கு மீண்டும் மனிதர்களை அனுப்ப தயாராகி
மார்ஸை நோக்கி பயணிக்கும் திட்டங்கள் வேகமெடுத்துள்ளன. தனியார் நிறுவனங்கள் சர்வதேச ஒத்துழைப்புகள் மூலம் விண்வெளி சுற்றுப்பயணம், விண்வெளி நிலையங்கள், கூட புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே நமது கைகளில் இருக்கின்றன. நமது கதை இங்கு முடியவில்லை. அது தொடர்ந்து விரிவடைகிறது. எதிர்காலம் என்ன கொண்டு வரும்? சந்திரனில் நிரந்தர குடியிருப்புகள், செவ்வாயில் முதல் மனித அடி, புதிய கோள்களில் உயிர் தேடல், அல்லது பூமியை மேலும் அழகாக, நிலையானதாக மாற்றும் புதிய கண்டுபிடிப்புகள்? இந்த அற்புதமான பயணத்தில் நாம் அனைவரும் பங்காளிகள். எதிர்காலத்தை நாமே வடிவமைப்போம். நன்றி. இந்த அறிவு பயணத்தை ரசித்தீர்களா? உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிருங்கள்.